ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். நாம் இன்றைக்கி டேலி ப்ரைமில் படிக்க போகிறது என்னன்னு சொன்னால், நம்ம ட்ரையல் பேலன்ஸுங்கிறது நம்ம எப்படி பார்க்குறது, ஸோ ட்ரையல் பேலன்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டேலி ப்ரைம் கோர்ஸ் வந்து இதில் டே பை டே உங்களுக்கு வந்து நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாராவது டேலி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு இந்த நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்கள் வேறு எங்கேயாவது போய் படிக்கிறீங்கன்னா டேலி ப்ரைம் கோர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு 10,000 எபோவ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து நம்ம நார்மலாக பேலன்ஸ் ஷீட்டு, அப்புறம் வந்து P&L, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸோ ரெண்டுலேயும் நமக்கு சேர்த்து தான் காமிக்கிறது தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்கிறது. ஓப்பன் பண்ண உடனே நம்ம டிஸ்பிளே ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேயே நமக்கு ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்துடும். ஸோ அது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம Alt F1 வந்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே வரும். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் வரும். ஸோ சென்ட்ரை வந்து கிரெடிட்டர்ஸ் வரும். அப்புறம் சேலரி அட்வான்ஸ், அந்த மாதிரி நமக்கு லயபிலிட்டி இருக்கிறது எல்லாமே நம்ம அதில் கரண்ட் லயபிலிட்டியில் வரும். ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா ஷிஃப்ட் என்டர் அடித்தா நமக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். இப்போ சன்ரை கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எந்தெந்த பார்ட்டிக்கெலாம் நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்கணும், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பார்ட்டிக்கு வந்து நம்ம சன்ரை கிரெடிட்டர்ஸ் ஹெட்டில் வரும். ஏன்னா அது வந்து லயபிலிட்டி. ஸோ நம்ம பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சேலரி அட்வான்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ நம்ம ஸ்டாஃப் எதுவும் இருந்தாங்கன்னா சேலரி அட்வான்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்க எல்லாமே நமக்கு லயபிலிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அசெட்ஸ். ஸோ அசெட்டில் நமக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட் இருக்குது, கரண்ட் அசெட் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பிஸ்னஸோட, நம்ம கம்பெனியோட ஒரு பில்டிங்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மிஷினரிஸ் இருக்கலாம். ஸோ நம்ம இல்லைனா ஜென்ரேட்டர் அந்த மாதிரி. ஸோ நம்ம இதில் வந்து ஜென்ரேட்டருக்கு தெரியுது. ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு கரண்ட் அசெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் அட்வான்ஸஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் காமிக்கட்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் சன்டே டெப்டர்ஸ் வரும். அப்புறம் வந்து சன்டே டெப்டர்ஸில் நமக்கு யாருக்கு நம்ம சேல் பண்ணுறோமோ ஸோ அதுதான் உங்களுக்கு சன்டே டெப்டர்ஸுங்கிற ஒரு கேட்டகரியில் வரும். அப்புறம் நம்ம சன்டே டெப்டாஸ் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் வந்து நமக்கு கரண்ட் அசெட் தான் வரும். ஸோ அப்புறம் வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ், ஸோ நம்ம பேங்கோட பேலன்ஸ் எல்லாமேனா ட்ரையல் பேலன்ஸ் தான் வரும். ஸோ அதில் வந்து நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் வந்து அது வந்து கரண்ட் அசெட்டில் தான் வரும். அப்புறம் P&L ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் வரும், சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணுறதா இருந்தாலும் அதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் என்டர் அடிச்சிங்கன்னா வந்துடும். அப்புறம் வந்து சேல்ஸு, ஸோ பர்ச்சேஸு, அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, அப்புறம் வந்து நமக்கு வேறு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் இன்கம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே, அதாவது P&L ஐட்டம்ஸும் நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டோட ஐட்டம்ஸ் ரெண்டுமே சேர்ந்து காமிக்கிறது தான் வந்து நமக்கு ட்ரையல் பேலன்ஸுங்கிறது. நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு நார்மலாக யூசேஜின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் வந்துடும். ஸோ க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஓப்பனிங் நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்டுக்கு ஓப்பனிங் கொண்டு போகிறதுக்கு எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகிறது தான் நமக்கு ட்ரையல் பேலன்ஸு. ஸோ ட்ரையலாக நமக்கு வந்து யாருக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி உள்ள கேட்டகரி எல்லாமே நம்ம ட்ரையல் பேலன்ஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு சேல் எவ்வளோ ஆயிருக்கு அந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ். ஸோ P&Lங்கிறது காமனாக காமிக்கிறது. நமக்கு P&Lனா பார்ட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் வராது. இப்போ பார்ட்டிஸோட அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம் வந்து நமக்கு P&Lல் வந்து வராது. ஸோ ஆனால் இது ட்ரையல் பேலன்ஸில் வந்து அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்புறம் நமக்கு அசட்டு, லைபிலிட்டி எல்லாமே சேர்ந்து வர்றதுக்காக தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸு. ஸோ ட்ரையல் பேலன்ஸோட யூசேஜிங் வந்து நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வச்சு நமக்கு நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் இறக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு கொரியோ இல்லைன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டேலி கற்றுக்கணும், ப்ரைம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு கொடுத்து படிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.